சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு யாக்கோபு 1:13-14 வசனம் இருக்கு. இந்த சோதனை நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னால அலோவா இருந்திருக்கலாம். அது நம்மள ஒருவேளை நெருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது இதே அதிகாரத்துல, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்னு சொல்லிட்டு, இந்த சோதனைய இங்க எதோட கூட அவங்க கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா விசுவாசத்தின் பரீட்சையா. சோதனை மைட் பி பிகாஸ் ஆஃப் ஹஸ் ஆர் மைட் பி பிகாஸ் ஆஃப் சேட்டன். யோவான் 10:10 திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வரான்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. ஸோ இது நம்மளை ஹார்ம் பண்றதுக்கு இன்டென்ட் ஆகி இருந்தாலும் கூட அதை ஆண்டவர் சோதனையை எப்படியாக மாற்றுறாருன்னா விசுவாசத்தின் பரீட்சையா மாத்துறாரு. விசுவாசத்தின் பரீட்சையா மாத்துறாரு. விசுவாசத்தின் பரீட்சையா இது மாறிட்டு 1 பேதுரு 1:7 வசனம் இப்படி சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த சோதனையானது விசுவாசத்தின் பரீட்சையாய் ஆண்டவரால மாற்றப்படுது. அந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு என்ன கற்றுத்தருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா பொறுமையை கற்றுத்தருது, இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்துது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நம்மளுடைய லைஃப்ல புகழ்ச்சி உண்டாகுது, கனம் உண்டாகுது, மகிமை உண்டாகுது. இந்த நாளிலும் கூட சோதனையினால சோர்வுற்று போகாத படிக்கு நம்ம பொறுமையோட கூட இயேசு கிறிஸ்து வெளிப்படும் படிக்காய் ஆண்டவருடைய கருத்துல அடங்கி இருப்போம். ஆண்டவருடைய நாமத்தை பிடிச்சு கொண்டிருப்போம். ஆண்டவர் மேல லீன் பண்ணியிருப்போம். அண்ட் லெட் காட் bless your life with புகழ்ச்சி, கனம், மகிமை. இது எல்லாவற்றினாலையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.